ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தியானிக்க வேண்டும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ செய்தியானது ரூத்தின் சரித்திரத்தில் எழுதின புஸ்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் தியானிப்போம். என்ன சம்பவிக்குமோ என்ன நடக்குமோ என்று நகோமி கவலைப்படாமல் ரூத்தை அனுப்பி வைத்தாள். போவாஸ், உன்னை சுதந்திர முறையாக நான் விவாகம் பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த சுதந்திரவாளி எனப்படுகிற ஒருவன் ரூத்துக்கு இருந்தார். அவன்தான் முறையாக சுதந்திரமாய் கல்யாணம் செய்ய வேண்டும். அவனை கூப்பிட்டு பட்டணத்தில் மூப்பர்களை கூப்பிட்டு அமர வைத்து, நகோமி தன்னுடைய பங்கை விற்கப் போகிறாள், நீ வாங்கிக் கொள்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னான். அதோடு கூட விதவையாகிய அவளுடைய மருமகளையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் சுதந்திரத்தை நான் ஒருபோதும் கெடுத்து போட விரும்பவில்லை. இன்றைக்கு பாவிகளாய் துரோகிகளாய் அடிமைத்தனத்தில் ஆதாமின் சந்ததியாய் ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்த நம்மை மீட்டு கொள்ளும்படியாக கர்த்தர் ஒருபோதும் தயங்கவில்லை. பிதா தன்னுடைய குமாரன் நோக்கி, உன் ஜீவனை சிந்தி பலியாக சிந்தி நீ என்னுடைய ஆபிரகாமுடைய சந்ததியை மீட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஐயோ பாவிக்காக துரோகிக்காக நான் ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒருபோதும் தயங்கவில்லை. ஒரு பலியாக ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன காரியம் இயேசுவுக்கும் தெரிந்திருந்தபடினால பிதாவுடைய மெய்யான சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னையே பலியாக சிந்தி கொடுமையான சிலுவை மரணத்தில் தன்னை ஒப்புவித்து தன் ஜீவனை சிந்தி இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது ஒரு நாள் வருவதல்ல. அது கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் விலையேற பெற்ற இரத்தத்தினால் சிந்தப்பட்டு நம்மை விலைக்கிரயமாய் பெறுவதற்காக தன்னுடைய ஜீவனை சிந்தி பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இன்றைக்கு எவ்வளவு பேர் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவன் என்று சொன்னால் மீட்கப்பட்டவன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவ விலையேற பெற்ற இரத்தத்தினால், வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, அவருடைய விலையேற பெற்ற கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் ஜீவனால் நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நினைவு கூற வேண்டும். அப்படியே அவன் தட்டி கழித்தான். போவாஸ் அவனுடைய பாதரட்சியை வாங்கி தன்னுடைய பாதரட்சியை கொடுத்து மீட்டு கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களுக்கு என்னுடைய சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்கிற பாதரட்சியை அணிவித்து உங்களை மீட்டு கொண்டேன். மோசேவிடத்திலும் யோசுவாவிடத்தில் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன்னுடைய சுய சித்தாந்தத்தை கலட்டி போடு, உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி மோசேயின் தேவனாம் யோசுவாவின் தேவன் நம்மோடு கூட வந்து அவர் சொன்ன வார்த்தை, ஆயத்தம் என்கிற சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை நான் உனக்கு கொடுக்கிறேன், இதை கொண்டு சத்ருவை ஜெய், இந்த பூமியுடைய சுதந்திரத்தையும், நீ எந்த தேசத்துக்கு போகிறாயோ, எந்த பட்டணத்துக்கு போகிறாயோ, எங்கெல்லாம் நீ சொல்கிறாயோ, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தரும்படியாக ஆயத்தம் என்கிற சுவிசேஷம் என்கிற பாதரட்சியாக இயேசு கிறிஸ்துவை நீ அணிந்து கொண்டால் நாம் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டோம். இந்த பூமியிலே சத்ருவானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறபடினால் அவனை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாயிலே வேதம் இருக்கும் பொழுது சாத்தான் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் பிசாசை, சத்ருவை, சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய பாதரட்சியாகிய வேத வசனத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். மீட்பின் அலங்காரம், பாதரட்சியை கலட்டி போடுங்க, உங்களுடைய சுய சித்தாந்தத்தை கலட்டி போடுங்க, படிப்பு, பதவி, அந்தஸ்து, அதனால் வருகிற ஞானத்தை கலட்டி போட்டு வேதத்தை இருதயத்தில் தியானித்து அதன் மூலமாய் வருகிற பாதரட்சியை நீங்கள் அணிந்து கொள்வீர்களானால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய ஞானமல்ல, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை நாங்கள் அணிந்து கொள்கிறோம். இந்த பேய்த்தனமான பூமியின் ஞானமாகிய எங்களுடைய பாதரட்சிகளை கலட்டி போட்டு இருளின் பிதாவாய் இருக்கிற அவனுடைய பாதரட்சியை தூக்கி போட்டு உம்முடைய ஞானமாய் இருக்கிற பாதரட்சி நாங்கள் அணிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, வேத வசனத்தை அணிந்து கொள்ளுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக.